வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெண்ணவளிடமிருந்து இத்தனை நாட்கள் விலகி இருந்தவனுக்கு பெண்ணவளின் அங்க தரிசனத்தை பார்த்தவுடன் அவளின் காமதாபங்கள் மேலோங்க நொடியும் தாமதிக்காமல் அவளிடம் நெருங்கியவன். அவள் இடையோடு கைகளை கொடுத்து தன்னை நோக்கி இழுத்தவன். கண்களால் அவளை ஆராய இவனின் தொடுகையில் அவளின் 2 கன்னங்களும் குங்குமப்பூவாய் சிவந்திருக்க அதை பார்த்தவனுக்கு அதை கடித்து தின்ன வேண்டும் போல் ஆசை வர மெல்ல அவள் கன்னங்களை கடித்தான். அதில் அவள் கூச்சத்தில் சினுங்கினாள். அவளின் இந்த சினுங்கல்களில் அவள் முகம் இன்னும் செம்மை பூச அதில் அவள் பேரழகியாய் அவன் கண்களுக்கு தெரிய முகமெங்கும் முத்த மழையை பொழிந்தவன். அடுத்த நொடியே அவள் இதழில் மையம் கொள்ளத் துவங்கினான். அதில் ஒரு நொடி அவள் அதிர்ந்து விழித்தாள். ஆனால் அதை எதையும் அவன் கண்டுகொள்ளாமல் அவனின் இசையை அவள் இதழில் தீட்டினான். அவள் இதழுடன் இவன் இதழ் கவி பேசிக் கொண்டிருக்க அவன் கைகளோ அவள் உடலெங்கும் தன் தேடலை தொடங்கி இருந்தது. இவனின் ஒவ்வொரு தொடுகையும் பெண்ணவள் துடித்துடித்துப் போக அவளின் பெண்மையோ அதனால் மேலும் கீழும் ஏறி இறங்கியது. அதன் அசைவை அவன் உடல் உணர அதில் அவனுக்கு இன்னும் சூடேறியது. தனது எண்ணத்தை தன் இதழ் மூலம் அவளுக்கு தெரியப்படுத்த நினைத்தவன் இன்னும் ஆழமாக முத்தமிட்டான். இவனின் அழுத்தமே சொல்லியது அவனுக்கு தான் தேவை என்று. ஏற்கனவே அவன் தொடுகையில் மொத்தமாக அவனிடம் சரணடைந்திருக்க இப்போது அவனின் எண்ணம் தெரிந்தவளுக்கு மொத்தமாக சரணடைந்தால் விரும்பிய அவனிடம் தன்னை கொடுக்க தொடங்கினாள். இவளின் இலகுத்தன்மையை தெரிந்து கொண்டவன் மெல்ல அவள் ஆடைகளுக்குள் கைகளாலேயே ஊர்வலம் நடத்தினான். முதலில் அவள் முதுகுப்புறத்தில் தன் விரல்களால் கோலமிட்டு மெல்ல மெல்ல அவள் முன்புற அழகை தொடத் தொடங்கினான். அதில் பெண் அவள் நாணத்தில் நெளிய அவனும் அதை எதையும் கண்டுகொள்ளாமல் அடுத்த நொடி அவள் ஆடைகளை அவிழ்த்து எறிந்தான். இவ்வளோ நேரம் இது எல்லாம் போர்வைக்குள் நடந்திருக்க இப்போது அவன் போர்வையை விலக்கி அவள் ஆடைகளை களைத்திருக்க பெண்ணவளுக்கு அறையின் வெளிச்சத்தை பார்த்தவளுக்கு கூச்சம் ஏற்பட தன் கைகளை கொண்டு தன்னை மூடினாள். அவள் செய்வதை ஒன்றும் புரியாமல் என்ன என்பது போல் அவன் கேள்வியாக பார்த்தான். ஆனால் அவளோ கண்களாலே அறையின் வெளிச்சம் இருப்பதை உணர்த்தினாள். அதை புரிந்து கொண்டவன் அவன் ஒரு வார்த்தை சொல்ல அடுத்த நிமிடம் அறையில் சிறு வெளிச்சம் கூட இல்லாமல் அனைத்து விளக்குகளும் அணைந்தது. அதன் பின்பு தான் அணிந்திருக்கும் மாஸ்கை கழட்டி ஒருபுறம் வைத்தவன் அவள் மீதம் அணிந்திருந்த ஆடைகளை மொத்தமும் களைத்தவன். தனது ஆடைகளும் பொறுமையில்லாமல் களைத்தெறிந்தவன் மெதுவாக அவள் பாதம் வரை வந்தவன். அவள் பாதத்திலிருந்து மெல்ல இதழ் பதித்துக் கொண்டே அவனின் இதழ் ஊர்வலத்தை அவள் உடலெங்கும் நடத்தினான். பெண்ணவளுக்கு அவனுடன் சில முறை கூடலில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த முறை அவன் செய்யும் ஒவ்வொன்றும் அவளுக்கு புதுவித உணர்வையும் ஒரு வித்தியாசத்தையும் கொடுத்தது. அவனின் இதழ் ரேகைகள் அவள் உடலெங்கும் தன் தடயத்தை பதித்திருக்க பெண்ணவளின் தேகம் ரோஜா இதழாய் சிவந்து போனது. அது மட்டுமில்லாமல் அவனின் முத்த தீண்டலில் பெண்ணவள் திணறிவிட அவள் பழிக்கிண்ணங்களும் அதற்கேற்றது போல் அசைய அவனின் தேகத்தில் உரசிக்கொண்டே இருந்தது. அதன் உரசலில் அவனின் எண்ணம் அதன் மேல் செல்ல அவள் உடலெல்லாம் இதழ் தீட்டியது போதும் என்று நினைத்தவன் மெல்ல அவள் அங்கங்களில் கையை ஊர்வலம் நடத்தியபடியே வந்தவன். 2 கைகளிலும் அவளின் மாங்கனிகளை மொத்தமாக அரைக்கினான். அதில் பெண்ணவளுக்கு சப்த நாடியும் அடங்கிவிட உணர்ச்சி பெருக்கில் தன் நவ கிரகங்களை அவன் மீது பதித்தாள். அதிலே அவனுக்கு புரிந்தது அவள் எந்த அளவுக்கு உணர்ச்சி பிடியில் இருக்கிறாள் என்று. கைகளால் தொட்டு உணர்ந்தவன் மெல்ல நாவினால் கோலமிட பெண்ணவளுக்கோ இப்போதே அவனை தனக்குள் புதைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் மேலோங்கியது. ஆனால் அவனும் நாவினால் ருசித்தவன் இதழ் கொண்டும் அவனின் பல் கொண்டும் ருசிக்க துவங்கினான். அவனின் ஒவ்வொரு அசைவும் பெண்ணவளுக்கு உணர்ச்சிகளை பெருக்கெடுத்துக் கொண்டே இருக்க அவள் தாங்க முடியாமல் அவளின் முனகல் சத்தம் அங்கு எங்கும் ஒலித்தது. சொல்லியவள் அவனை பிடித்து மொத்தமாக தன் நெஞ்சுக்குள் அவள் புதைத்துக் கொண்டாள். என்றவன் தன் வேகத்தை இன்னும் கூட்டியவன் அவள் பனிக்கிண்ணங்களோடு விளையாடத் தொடங்கினான். ஒன்றோடு விளையாடிக் கொண்டிருக்க இன்னொன்று அவனை ஏக்கமாய் பார்ப்பது போல் இரண்டையுமே மாறி மாறி அவன் மாறி மாறி சுவைத்துக் கொண்டிருக்க அவளின் முனங்கல் சத்தம் இன்னும் அதிகமானது. அப்போது அவள் ஏதோ முணங்குவது போல் அவளுக்கு கேட்க தனது இயக்கத்தை நிறுத்தாமலேயே அவள் என்ன சொல்கிறாள் என்று கவனித்தான். அவள் ஹக்மி என்று சொல்ல அதை கேட்டவன் அடுத்த நொடியே அவளை இறுகி அணைத்து பெண்ணவளின் தேகம் உணர்ச்சி பிடியில் அவளோடு கலக்க துடிப்பதை உணர்ந்தான். அவளின் வெண்பனி கிண்ணங்களில் விளையாடியபடியே அவளுக்குள் தன்னை பொருத்தினான். அவ்வளவுதான். இதுவரை அவளின் முனகல் சத்தம் மெல்லதான் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இவனின் இயக்கத்தில் அவளின் முனகல் சத்தம் இன்னும் அதிகமாக அதை கேட்க கேட்க இவனின் இயக்கமும் அதிகமானது. இவனின் இயக்கத்தில் பெண்ணவளின் தேகமும் குலுங்க அதை கண்களில் நிரப்பியவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஆளத் துவங்கினான். அவள் ஹஸ்கி வாய்ஸில் இன்னும் வேகத்தை கூட்டச் சொல்ல அதை கேட்டவுடன் இன்னும் தன் இயக்கத்தை கூட்டியவன்
அவளை ஆண்டு முடித்தவன் அவள் காதோரம் சென்று மெல்ல அவள் காது மடலை உரசிக்கொண்டே சொன்னான். இப்படியே இவர்கள் முதல் கூடல் முடிந்து அடுத்த சில நொடியில் இன்னொரு கூடலை தொடங்கியிருந்தான் அவளின் ஆரி. இவர்களின் கூடலை பார்த்த அந்த நிலவுக்கே வெட்கம் வந்ததோ என்னவோ. இருந்த மெல்லிய நூலளவு வெளிச்சம் கூட நிலவு சென்று மேகங்களுக்குள் மறைந்துவிட அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. அது இருவருக்கும் வாகாக இருக்க விடிய விடிய தன் கூடலை நடத்தி கொண்டிருந்தார்கள். காலை 3 மணி பொழுதில் இருவரும் சோர்வு பெற ரோஷினி அவன் மார்பிலே முகம் புதைத்தவள் அப்படி உறங்கினாள். அவளுடன் கூடி கழித்த இந்த இரவு இத்தனை நாள் வரை இருந்ததை விட இன்று இன்னும் அழகாயிருந்தது போல் உணர்ந்தான். மறுநாள் காலை இரவு நடந்த கூடலில் காலை தாமதமாக கண்விழித்த ரோஷினி முதலில் தேடியது மாஸ்க்மேனைத்தான். ஆனால் அவன் அங்கே இல்லை. அதை பார்த்தவளுக்கு முகம் சற்று வாடித்தான் போனது. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். கையில் காஃபி கப்புடன் உள்ளே நுழைந்தான் மாஸ்க்மேன். அவன் இல்லை என்று நினைத்தவளுக்கு அவன் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் அவள் முகம் காலையில் பூத்த அத்தி மலராய் பூத்து குலுங்க அவள் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை பார்த்தவனுக்கு ஏனோ எதையோ சாதித்தது போல் ஒரு சந்தோஷம். ஆனால் அதை எதையும் வெளிக்காட்டாமல் அவளிடம் வந்தவன் கையில் இருக்கும் காஃபி அவளுக்காக நீட்டினான். சொன்னவள் மெத்தையிலிருந்து எழுந்து கொள்ள முயற்சித்தாள். ஆனால் தான் இருக்கும் நிலையை அப்போதுதான் பார்த்தவள் எப்படி ரெஸ்ட் ரூம் செல்வது என்று அவள் தயக்கமாக அமர்ந்திருக்க அதை பார்த்தவன் எந்த கேள்வியும் கேட்காமல் அவளை போர்வையுடனே கையில் அள்ளிக்கொண்டு ரெஸ்ட் ரூம் சென்று இறக்கிவிட்டான். அவளும் அடுத்த 10 நிமிடத்தில் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தவள் இவனை தேடினாள். ஆனால் அங்கு அவன் இல்லை. எங்கே என்று அவள் தேடிக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வர அனைவரும் கிச்சன் வாசலில் நிற்பதை பார்த்தவள் யோசனையாக அங்கு செல்ல இவளுக்காக அவன் கைகளாலேயே காஃபி போட்டுக் கொண்டிருந்தான். இதை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். ரோஷினிக்காக அவன் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வதை அங்கிருக்கும் வேலையாட்கள் பார்த்து பிரமித்துத்தான் போனார்கள். இவனை காணவில்லை என்று அந்த சமயம் தேடிக்கொண்டு வந்தவளுக்கு கிச்சன் முன்பு வேலையாட்கள் நின்று பார்ப்பதை பார்த்தவள் கேள்வியாக கிச்சனை நோக்கி வந்தாள். அப்போது மாஸ்க்மேன் அவளுக்காக காப்பி போட்டுக் கொண்டிருப்பதை இவளும் பிரமிப்போடு பார்த்தாள். அதே சமயம் இங்கும் நேற்று நடிப்பதற்கு 45 50 வயது உள்ளவர்கள் ஆண் பெண் 2 பேர் தேவை, சின்ன கதாபாத்திரத்திற்காக நடிக்க வேண்டும் என்று டீனா விளம்பரம் கொடுத்திருந்தாள். அதை பார்த்து ஒரு சிலர் அதற்கு அப்ளை செய்திருந்தனர். அதற்கான இன்டர்வியூ இன்று 11 மணி அளவில் என்று அவள் டைம் கொடுத்திருக்க அதற்கான இடத்தையும் அவள் சொல்லியிருந்தாள். அனைவரும் இப்போது அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் என்று ஒருவன் வந்து அனைவரிடமும் சொல்லிவிட்டு செல்ல அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர். ராகவ், எல்லாம் பக்காவா ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரிஷி. இப்போ இன்டர்வியூ எடுக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ். டீனா வந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா சொல்ற? அவ இன்னும் வரலையா? அவளுக்கு தாண்டா இதை பத்தி தெரியும், நமக்கு என்ன தெரியும்? யார் எப்படி நடிப்பாங்கன்னு அந்த திமிரு பிடிச்சவளுக்கு தானே தெரியும். அப்படி இருக்கும்போது அவளே வராம இருந்தா எப்படி இன்டர்வியூ பண்றது? இவன் ஏகத்துக்கு கடுப்பில் குதித்து கொண்டிருக்க அப்போதுதான் உள்ளே நுழைந்தாள் டீனா. அவள் உள்ளே கூலாக வருவதை பார்த்தவன், வாங்க மேடம் வாங்க, இதுதான் உங்களுக்கு வர டைமா? நீங்க ஏன் இவ்ளோ சீக்கிரமா வந்தீங்க? நாங்க இன்டர்வியூ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கலாமே. எதுக்கு மேடம் ரொம்ப அலைச்சல் பண்றீங்க? வீட்லயே ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. அவன் சொல்வதில் ஒன்றும் புரியாமல் ராகவை பார்க்க அவனோ தலையில் கை வைத்தபடி நின்றிருந்தான். இப்ப என்னாச்சு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஓ, என்ன ஆச்சா? ஆமா மேடம், நீங்க கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதுல என்ன இருக்கு? நீங்க ஹாயா பணத்தை வாங்கிட்டு போயிடுவீங்க. கடைசியில என் தாத்தா பாட்டி கிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இதுல உங்களுக்கு கவலை இருக்கா என்ன? நீங்க கூலா எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். இப்போதுதான் இவன் சொல்வது என்னவென்று புரிந்தவள், வண்டி இருந்தாவது சீக்கிரமா வந்திருப்பேன். வண்டி இல்லாம பஸ்ல வந்தேன், டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். அப்ப லேட்டா தான் ஆகும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு லேட்டானா மட்டும் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. இவள் சொல்லியதில் அவன் ஏகத்துக்கும் முறைத்து கொண்டிருக்க மறுபடியும் இவர்கள் சண்டை போடத் தொடங்கிவிட்டார்கள் என்று நினைத்தவன், அம்மா தாயே, எப்பா சாமி, என்ன ஆள விடுங்க. உங்க சண்டையில எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்து என்னால நிக்க முடியல. வெளியில எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்களா இல்ல எல்லாரையும் கிளம்ப சொல்லட்டா? அவன் இவர்கள் 2 பேரையும் பார்த்து கடுப்போடு கேட்டான். அதன் பின்பு இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அவரவர் சேரில் போய் அமர ரிஷி தன் முகம் தெரியக்கூடாது என்பதற்காக கேப் மார்க்ஸ் அணிந்தவன் பெல்லை அழுத்தினான். அந்த சத்தத்தை கேட்டு ஒரு ஆண் உள்ளே நுழைந்தார். ஹலோ சார். ரிஷி, ராகவ் இருவரும் அவரை பார்த்து தலையசைத்தவுடன் அமர சொன்னார்கள். ஆனால்
இவளோ அவரை குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்தவள் மெல்ல ரிஷியை நெருங்கியவள் அவன் காதோரம் சென்று ரகசியம் பேசுவது போல் பேசினாள். இங்க பாரு, இவர் எனக்கு பிடிக்கல. ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியறாரு. அதுவும் இல்லாம கொஞ்சம் சொட்டையா வேற இருக்காரு. இவள் சொல்லியதை கேட்டவனுக்கு இவளா என்ன ரகம் என்பது போல் ஒரு நொடி இருந்தது. ஆனால் ஆண்மகனின் மூச்சுக்காற்று அவன் திரும்பிய வேகத்திற்கு அவள் கழுத்தோரம் பட அதில் ஒரு நிமிடம் அவளுக்கு ரோமங்கள் அனைத்தும் குச்சிட்டு நின்றது. அதை எதையும் உணராதவன் அவளைப் போலவே அவள் காதோரம் சென்றவன், இங்க பாரு, உன்னை ஆளை மட்டும்தான் செலக்ட் பண்ண சொன்னேன். அவங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு உன்னை பார்க்க சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற வேலையை அவங்க கரெக்டா செய்யணும், அவ்வளவுதான். சொல்லியவன் வெடுக்கென்று திரும்பிவிட இவ்வளவு நேரம் அவன் பேசிக்கொண்டிருக்கும் போது அவனின் சுவாசக்காற்று அவள் மேல் பட்டுக்கொண்டே இருக்க அவன் இதுவரை சொல்லியது எதையுமே காதில் வாங்காதவள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்துக் கொண்டிருந்தாள். இவள் கண்களை மூடி அமர்ந்திருப்பதை பார்த்தவன் தூங்குகிறாளோ என்று நினைத்து அவள் கையை பிடித்து கிள்ளி வைத்தான். அதில் நினைவுக்கு வந்தவள் அம்மா என்று கத்திவிட ராகவ் என்ன என்பது போல் கேட்டான். அவன் கேட்கும் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாதவள் ரிஷியை முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனால் அவனோ தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் எதிரில் இருப்பவரிடம் கேள்வி கேட்டான். வெளியே வெயிட் பண்ண சொல்லி அவரை அனுப்பினான். அடுத்து ஒருவர் வர அவரையும் குறுகுருவென்று பார்த்தவள் இந்த முறை ராகவிடம் பேசினாள். இங்க பாருங்க ராகவ், அவர் ரொம்ப யங்கா இருக்காரு. என்னோட அப்பான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இதை கேட்டவன் நீ எல்லாம் என்ன ரகம் என்பது போல்தான் இருந்தது அவனின் மைண்ட் வாய்ஸ். அதை எதையும் உணராதவள் மறுபடியும் அவனிடம் பேச்சு கொடுத்தாள். அதுவும் இல்லாம கொஞ்சமாவது ஃபேஸ் ஒத்து போனோம்ல. அவர் கொஞ்சம் டார்க்கா இருக்காரு, நான் மைல்டா இருக்கேன். அப்புறம் சந்தேகம் வந்துரும்ல. பண்றது பித்தலாட்டம். இதுல உனக்கு எல்லாம் பர்ஃபெக்டா வேற இருக்கணுமா? அவனும் மெல்லிய குரலில் கேட்டான். அதை கேட்டவள் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். முன்பு போலவே இந்த முறையும் ரிஷி அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டான். ஆனால் அதற்கு எதுவுமே அவர் சரியாக பதில் சொல்லாததால் ரிஜெக்ட் செய்தவன், இங்க எதுக்கு வந்த? ஆடிஷன் பார்க்க தானே வந்த. அந்த வேலையை பாரு. அவன் கிட்டயும் என் கிட்டயும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு பணம் வேணுமா வேணாமா? அப்படி வேணும்னா ஒழுங்கா ஆடிஷனை பாரு. இன்னைக்குள்ள 2 பேரை செலக்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு அடுத்த 4 நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு போக முடியும். இதுல ஏதாவது ஒண்ணு சொதப்புச்சு சொல்லி அவன் பல்லை கடித்துக்கொண்டு அவளை பார்த்தான். அதில் உள்ளுக்குள் அவள் பயந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், ஹலோ சார், அப்ப நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்கணும். எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா ஆளை பார்க்காத திறமைய பாருங்கிறீங்க. என்னோட அம்மா அப்பாவா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? இவள் இல்லாத காலரை தூக்கிவிட்டபடி பேசினாள். அதை பார்த்தவன் நக்கலாக ஒரு சிரிப்பை சிரித்து, ஆமா ஆமா, உனக்கு அப்பா அம்மாவா இருக்க தகுதி வேணும். ஆனா உன்னோட அப்பா அம்மா மாதிரி யாரும் இருக்க கூடாது. உன்னையே பணத்துக்காக விக்கிறவங்க தானே. வார்த்தைகளை அவள் மீது முள்ளாய் எறிந்தான். அதை கேட்டவளுக்கு ஒரு நிமிடம் மனம் ஏனோ கனத்தது. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அடுத்தடுத்து என்று 2-3 நபர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரையுமே 3 பேருக்கும் பிடிக்கவில்லை. அதில் 3வரும் கடுப்பாக அமர்ந்திருக்க அப்போது ஒருவர் உள்ளே நுழைந்தார். இவர்கள் 3வரும் தங்களுக்கு ஏற்றாற் போல யாரும் கிடைக்கவில்லையே என்று கடுப்பாக அமர்ந்திருக்க அப்போது ஒருவர் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்தவள் திரும்பி ரிஷியை பார்த்து, இப்ப என்னோட இன்டர்வியூவை பார் என்பது போல் ஒரு பார்வை பார்த்தவள், வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ஓகே சார், நீங்க இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஜஸ்ட் 5 years. சரி சார், இப்போ உங்களுக்கு ஒரு டயலாக் கொடுப்போம். அந்த டயலாகை நீங்க பேசி காமிக்கணும், ஓகேயா? சொல்லி அவள் ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து அவரிடம் கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்தவர், மேடம் என்ன இது? ஒரு அப்பா பேசுற டயலாகா இருக்கு. இத போய் எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்னவோ தரக்கூடாததை தந்து விட்டார்கள் என்பது போல் அதிர்ச்சியில் அவர் பேசிக் கொண்டிருக்க அவர் பேசுவது ஒன்றும் புரியாதவள், சார் என்ன சொல்றீங்க? நாங்க அப்பாவா நடிக்க தான் ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம். நீங்களும் அதுக்கு தானே அப்ளை பண்ணீங்க. இப்ப என்னவோ ஷாக் ஆறீங்க. ஐயோ மேடம், நான் அப்பா கேரக்டருக்கெல்லாம் வரல. நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீங்க இன்டர்வியூ பண்றதால நீங்க தான் ஹீரோயின்னு நினைச்சு உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா அப்பா கேரக்டர்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகல மேடம். ஏதாவது ஹீரோ சான்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதை கேட்டவளுக்கு எனது ஹீரோவா என்றுதான் இருந்தது மனநிலை. ஆனால் இவள் ரியாக்ஷனை பார்த்த இருவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. இன்னும் சத்தமாகவே 2 பேரும் சிரித்தார்கள். அதில் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதில் கடுப்பானவள், டேய் வெண்ண, உன் மொகர கட்டிக்கு ஹீரோவா வேணுமா? ஏண்டா தெல்ல தெளிவா தானே விளம்பரம் கொடுத்திருந்தா அப்பா கேரக்டருக்கு ஆள் வேணும்னு. நீ என்னடான்னா
உன் முகர கட்டிக்கு ஹீரோவா நடிக்க வேற நாங்க ஆஃபர் கொடுக்கணுமா? மரியாதையா இங்கேருந்து எழுந்து போடா. சொல்லியவள் அவன் எடுத்து வந்த ஃபைலை அவன் முகத்திலே விட்டு துரத்தினாள். அவன் சென்ற பிறகும் இவள் கடுப்பாக இருக்க இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அதில் இன்னும் கடுப்பானவள், போதும் நிறுத்துறீங்களா? நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது இப்படிதான் இருந்தது. என்னவோ நான் மட்டும்தான் சொதப்பின மாதிரி சிரிக்கிறீங்க. சரி, இனி வரவங்கள நம்ம 3 பேரை சேர்ந்து கொஸ்டின் கேட்கலாம். சொல்லியவள் அடுத்து வரும் நபருக்காக மூவரும் காத்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு 48 வயது உள்ளவர் உள்ளே வந்தார். பார்க்க இவர்கள் எதிர்பார்ப்பது போலவே அவர் இருக்க, மூவர் மனதிலும் கேட்கும் கேள்விகளுக்கு அனைத்துக்கும் இவர் பதில் சொல்லி செலக்ட் ஆக வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். முதலில் ரிஷி கேள்வி கேட்டான். ஹலோ சார், உங்களோட ஏஜ் என்ன? ஓகே சார், நீங்க என்ன ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியும் சார், ஒரு அப்பா கேரக்டருக்காக நடிக்க ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகே சார், அப்ப இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத படிச்சு காமிங்க. சொல்லியவன் அவரிடம் கொடுக்க அவரும் சரி என்பது போல் வாங்கியவர், இங்க பாரு டீனா, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தது தப்பா போச்சு. அதனாலதான் இப்ப வந்து ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்ற. உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது எங்களோட தப்பு தான். ஒரே பொண்ணுன்னு சொல்லி உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டோம். அதனாலதான் இப்படி வந்து நிக்கிற. அவர் டயலாகை பேசி முடிக்க மூவருக்கும் பிடித்திருந்தது. ஆனால் அவரோ கொஞ்சம் சற்று தயங்கியபடியே சார் என்று அழைத்தார். சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க செலக்ட். சரி, எதுக்கு தயக்கமா கூப்பிட்டீங்க சொல்லுங்க. அதுவா சார், நீங்க கொடுத்த விளம்பரத்துல 45 இருந்து 50 வயசு ஆண் பெண் தேவைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட ஒய்ஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. நீங்க எப்படியும் அடுத்தது லேடிஸை தான் இன்டர்வியூ பண்ணுவீங்க. அதுக்கு தான் கேட்கறேன். தயங்கியபடியே வார்த்தைகளை விழுங்கினார். அதை பார்த்தவன், சார், நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. உங்களை மாதிரி உங்க ஒய்ஃப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்கள எடுத்துக்கிறோம். ஆனா எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்போம். எத்தனை பேர் அப்ளை பண்ணி வெயிட் பண்றாங்க? அப்புறம் இந்த மாதிரி நாங்க இன்டர்வியூ பண்ணலன்னா தப்பாயிடும் இல்லையா? அதனால வெயிட் பண்ணுங்க. உங்களை போலவே அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணா அவங்கள நாங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணுவோம். நீங்க இப்ப வெளியில வெயிட் பண்ணுங்க. அதை கேட்டு அவரும் சரி என்பது போல் வெளியே சென்று விட்டார். இவர் செலக்ட் ஆனதும் இதுவரை தனி அறையில் அமர்த்தியவர்கள் மீதி இருக்கும் அனைவரையும் அனுப்பி வைத்தார்கள். அடுத்து பெண்களுக்கான இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனது. முதல் ஆளை அழைக்க ஒரு பெண்மணி உள்ளே வர அவரை பார்த்த உடனே மூவருக்கும் அதிர்ச்சிதான். உள்ளே வந்தவர் சிரித்த முகத்துடன் அவர்கள் முன்பு அமர்ந்தார். மேடம், இது அம்மா கேரக்டருக்கான ஆடிஷன், பாட்டிக்கான ஆடிஷன் கிடையாது. இவர் சொல்லிவிட இவ்வளவு நேரம் சிரித்த முகத்துடன் இருந்தவர் அவள் மீது கோபம் கொண்டு கத்தத் தொடங்கினார். யாரை பார்த்து பாட்டின்னு சொன்ன? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாட்டி மாதிரி தெரியுதா? ஐம் 35 years old. அந்த பெண்மணி சொல்ல மூவரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தார்கள். பாத்தீங்களா? என் வயசை சொன்ன உடனே நீங்களே ஆச்சரியப்படுறீங்க பாத்தீங்களா? இனி இவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்தவர்கள், நாங்கள் உங்களை ரிஜெக்ட் செய்கிறோம் என்று சொல்லி வெளியே அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் அவரும் அதில் கோபப்பட்டவர் திட்டிக்கொண்டே வெளியில் சென்றார். அதை பார்த்து அங்கு ஆடிஷனுக்கு அமர்ந்திருப்பவர்களும் என்ன இது என்பது போல் கிசுகிசுக்க தொடங்கினார்கள். இதை அனைத்தையும் கேமரா மூலம் பார்த்தவர்கள், டேய், அந்த லேடி பேசிட்டு போறத பார்த்தா எல்லாரும் எஞ்சி போயிருவாங்க போல. நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். கேமரா பார்க்கும்போது நம்ம சொன்ன ஏஜுக்கும் மேல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கண்டிஷனை சொல்லிடலாம். இருக்கிறவங்க மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்றவங்களை அனுப்பி வைக்கலாம். இவன் சொல்லியதை கேட்டு இருவரும் சரி என்பது போல் தலையாட்ட உடனே மேனேஜரை அழைத்தார்கள். சொல்லுங்க சார். இங்க பாருங்க, வெளியில போய் 40ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் இருக்க சொல்லுங்க. மற்றவங்களை எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க. இவன் சொல்ல அதை கேட்டவர் சரி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து அனைவரிடமும் கூறினார். அதில் அனைவரும் இவரை திட்டிக் கொண்டு வெளியேறினர். கிட்டத்தட்ட அங்கிருந்த அனைவருக்கும் 48, 50 அது போல் இருக்க அனைவரும் கோபத்துடன் சென்றார்கள். இதை கேமரா மூலம் மூவரும் பார்த்து கொண்டிருக்க மூவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தெள்ளத் தெளிவாக ஆண்களுக்கு 45 50 வயது இருக்க வேண்டும், பெண்களுக்கு 40 45 வயது இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அதிக வயது உடையவர்கள் வந்திருக்கிறார்களே என்று கடுப்பாகத்தான் இருந்தது. இருந்தும் இப்போது தங்களுக்கு ஆட்கள் தேவை என்பதால் மீதி ஒரு 4 பேர் இருந்தனர். அவர்களை இன்டர்வியூ செய்ய தொடங்கினார்கள். முதலில் 2 பேர் ஒன்றுக்கும் சரிப்படுவது போல் இல்லை. அதனால் ரிஜெக்ட் செய்துவிட்டு அனுப்பிவிட்டார்கள். இப்போது 3ஆவதாக ஒருவர் உள்ளே நுழைந்தார். முதலில் அப்பாவுக்கான ஆடிஷனை முடித்தவர்கள் அதன் பின் அம்மாவுக்கான ஆடிஷனை தொடங்கினார்கள். வாங்க மேடம், உட்காருங்க. ஹாய் சார். இப்போ நீங்க அம்மாவா நடிக்கிறீங்க.
இந்த பொண்ணு வந்து ஒருத்தரை லவ் பண்றேன்னு வந்து சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் என்ன சார் சொல்ல போறேன்? லவ் பண்ணுடான்னு தான் சொல்லுவேன். அது அவங்களோட விருப்பம் இல்ல. என்ன சொல்கிறார்கள் என்று கூட தெரியாமல் இவர் பதிலளிக்க அதில் கடுப்பானவள், மேடம், நீங்க கிளம்பலாம். நீங்க ஒன்றும் செலக்ட் ஆகல, ரிஜெக்ட் தான் ஆயிருக்கீங்க. ஒழுங்கா கிளம்புங்க. இவள் கோபமாக கத்த அதை பார்த்தவர் முகத்தை சுழித்து கொண்டு வெளியேறினார். ஐயோ, எங்கிருந்துடா வந்து வாய்க்குதுங்க நமக்குன்னு. ஒருத்தரை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள 10 அரைப்பைத்தியங்கள் கிட்ட மாட்ட வேண்டியதா இருக்கு. இப்பதான் தெரியுது நம்ம பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் மணியை பார்த்தாள். அது மதியம் லஞ்ச் பிரேக்காக சில வினாடிகள் இருந்தது. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணிக்கலாமா? ஆமா, வெளியில 10 பேர் இருக்காங்க. இந்த அம்மா சாப்பிட்டு வந்து பொறுமையா பாக்குறதுக்கு. அங்க போய் கேமரால பாரு, இருக்கிறது ஒரே ஆளுதான். இதுல வேற அவங்கள வெயிட் பண்ண சொல்ல போறியா? அது என்ன, மணி 12 தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு பசி எடுக்குதா? தன் கையில் இருக்கும் வாட்சை பார்த்து கொண்டே கேட்டான். அதில் அவள் கோபமாக அவனை முறைத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன், டீனா, நீயே யோசிச்சு பாரு. அவங்க ஒரு ஆளை நம்ம வெயிட் பண்ண சொல்ல முடியாதுல்ல. அதுவும் இல்லாம நமக்கு இன்னும் அம்மாவா நடிக்க ஆள் கிடைக்கவே இல்லை. நம்ம இவங்களையும் விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையாயிரும். திரும்பி விளம்பரம் கொடுத்து நாளைக்கு இன்டர்வியூ பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆயிரும். இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலாமே. அதுவும் சரிதான் என்பது போல் தலையசைத்தவள். ஆனால் ரிஷி முறைத்து பார்த்தபடி இருந்தான். ஆனால் அதை பார்த்தும் அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்திருக்கும் நபரை அழைத்தாள். அவரும் உள்ளே வந்தவர். குட் ஆஃப்டர்நூன் சார் அண்ட் மேம். இவர்களும் சின்ன தலையசைவோடு அவரை வரவேற்றனர். ஹலோ மேம். நடிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு முதல்ல பொறுமை வேணும் மேம். அது இருந்தா மட்டும்தான் ஆக்டிங் பண்ண முடியும். அதை கேட்டு மூவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி சொல்றீங்க பொறுமைதான் முக்கியம்னு? எந்த வேலையும் நம்ம அவசரமா செஞ்சா அது நல்லா இருக்காது சார். அதுவே நீங்க பொறுமையா செஞ்சு பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அதை விட இன்னொன்னு இருக்கு. நம்ம நடிக்கணும்னு சொல்லி வந்தோம்னா அந்த கேரக்டர் பொறுமையா தான் உள்வாங்க முடியும். வேகமா நம்ம பேசணும், நம்ம அவங்களுக்கு கரெக்டா அந்த டயலாக் டெலிவரி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா ஒரு 2 நிமிஷமாவது அந்த டயலாக படிச்சு பார்த்து பொறுமையா நமக்குள்ள பேசி பார்த்தா மட்டும்தான் எந்த தப்பும் இல்லாம நம்ம நடிச்சு முடிக்க முடியும். அதுக்கு தேவை முதல்ல பொறுமை. அந்த பொறுமை யார்கிட்ட இருக்கோ கண்டிப்பா அவங்க நல்ல கேரக்டரா இருப்பாங்க. இந்த பெண்மணி சொன்னதை கேட்ட மூவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. ஏன் டீனாவுக்கு கூட அது உண்மைதான் என்று நன்றாகவே தெரியுமே. பொறுமை இருந்தால் மட்டுமே சினி ஃபீல்ட், மாடலிங் அனைத்திலும் நிலையாக இருக்க முடியும் என்று மனதில் நினைத்தவள், ஓகே மேடம், இப்போ உங்களுக்கு ஒரு சீன் சொல்றேன், அதை கேட்டு நீங்க நடிச்சு காமிக்கணும். அவரும் சரி என்பது போல் சொன்னார். இப்போ நீங்க அம்மா, உங்க பொண்ணு ஒருத்தரை விரும்புறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இவள் சொல்லியதை கேட்டவர் ஒரு நிமிடம் கண்களை மூடியவர். அடுத்த நிமிடம் திறக்க அதில் கோபம் அப்பட்டமாக தெரிய, இவளே ஒரு நிமிடம் என்ன சொல்லிவிட்டோம், இந்த முறை முறைக்கிறீர்களே என்று இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே, ஏய், என்னடி சொல்ற? இத சொல்ல உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இத்தனை வருஷமா உனக்கு செல்லம் கொடுத்தோமே, அது எங்க தப்பு? நான் அப்பவே அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், பொம்பளை பிள்ளைய அடக்கி வளர்க்கணும், இப்படி செல்லம் கொடுக்காதீங்கன்னு. பின்னாடி நமக்கு தான் கஷ்டம்னு. ஆனா கேட்டாரா அவரு? இப்ப எவனையோ விரும்புறேன்னு வந்து நிக்கிற, அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியலையேடி. நீ ஆசைப்படுறேன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு நீ நடு தெருவுல வந்து நின்னா நாங்க என்ன பண்றது? இங்க பாரு, நானும் அப்பாவும் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் நீ நல்லா இருப்ப. இல்ல நாங்க செத்தாலும் நீ வராத. முழு மூச்சாக பேசி முடித்தவர் அவர்களை புன்னகை முகத்துடன் பார்த்தார். இவ்வளவு நேரம் அவர் கண்ணில் தெரிந்த கோபம் பேசி முடிந்தவுடன் எங்கு சென்றது என்று தெரியவில்லை. மூவருக்கும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மூவருமே அசந்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டேன் நீங்க திடீர்னு அப்படி பேசவும். ஆனா டயலாக் நீங்க பேசதான் எங்களுக்கே புரிஞ்சுது, நீங்க அந்த கேரக்டராவே மாறிட்டீங்கன்னு. சூப்பர் மேடம், வெரி வெரி சூப்பர். நீங்க செலக்ட். ஆமா மேடம், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, உங்க கூட இன்னொருத்தரும் செலக்ட் ஆயிருக்காரு. நீங்க 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, மீதியா டீடைலா பிரேக் முடிஞ்சு பேசிக்கலாம். சொல்லியவன் ஏற்கனவே அப்பாவாக செலக்ட் செய்து வைத்திருக்கும் அவரை அழைத்தான். அவரும் உள்ளே வர அங்கிருந்த பெண்மணி பார்த்தவர், நீயும் செலக்ட் ஆயிட்டியா? ஆமாங்க, இப்பதான் செலக்ட் ஆனேன். ஏன், என்னாச்சு? இல்ல, நான் ஃபர்ஸ்டே உனக்காக கேட்டேன். அவங்க செலக்ட் பண்ணி தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நான் செலக்ட் ஆயிட்டேன், என்ன பண்றதுன்னு கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தேன். கடைசியில பார்த்தா நீயும் செலக்ட் ஆயிட்ட.
இவர் புன்னகை முகமாக சொல்ல அந்த பெண்மணியும் புன்னகைத்தார். இவர்கள் புன்னகையை பார்த்தவர்கள், ஓ இவங்க தான் உங்க வைஃபா? ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி நீங்க 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம மீதி டீட்டெயில்ஸை பேசிக்கலாம் சொல்லி அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். அவளுடன் ராகவ், ரிஷி சென்றனர். மேனேஜர் அவர்கள் இருவரையும் அழைத்து சென்றவர் அவர்களுக்கான உணவுகளை ஆர்டர் செய்து கொடுத்துவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார். அப்பப்பா, இந்த ஆடிஷனை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே வர ராகவ் முன்னால் சென்றான். ரிஷி பின்னால் வருவதை கவனிக்காதவள் திடீரென்று அப்படியே நிற்க, வந்தவன் இவள் சட்டென்று நிற்பாள் என்று அவன் எதிர்பார்க்காததால் அவள் மீது மோத அவள் தடுமாறி கீழே விழச் சென்றாள். ஐயோ அம்மா காப்பாத்துங்க! விழப்போகிறோம் என்று அவள் சத்தம் போட, ஆனால் அடுத்த நிமிடம் அவள் அந்தரத்தில் இருப்பது போல் தோன்றியது. மெல்ல கண்களை திறக்க ரிஷி அவளை கையில் தாங்கி இருந்தான். ஒரு நிமிடம் அவன் கண்களை பார்த்தவள் அந்த நிமிடமே எங்கோ தொலைந்து போனாள். கண்களை மேய்க்காமல் அவள் அவனை பார்த்து கொண்டிருக்க அவனும் ஒரு நிமிடம் அவளை பார்த்தான். ஆனால் வெறும் பார்வைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவள் கண்ணிலோ ரசாயன மாற்றங்கள் அதிகரித்தது. அவன் கண் அங்குமிங்கும் அசைய அவனின் இமைகள் மூடி திறப்பதை பார்த்தவள் அதில் சொக்கித்தான் போனாள். இவள் இப்படியே பேய் அறிந்தது போல் தன்னை பார்ப்பதை பார்த்தவன் அவள் முன்னால் சொடக்கிட்டு அழைத்தான். அதில் நினைவுக்கு வந்தவள் என்ன என்பது போல் அவனை பார்த்தாள். அவள் பார்வையை உணர்ந்தவன், விழப்போனவளை தாங்கி பிடித்த ரிஷியை அவள் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் எழுப்பிய சொடக்கு சத்தம் டீனாவை சுயத்திற்கு கொண்டு வந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் மேடம் சாஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்க? நான் என்ன உங்களை மாற்றத்துக்கு ஸ்டாண்டா? தொங்கிட்டே இருக்கீங்க. அவன் அவளை திட்டவும் அவனிடமிருந்து விலகி நின்று கொண்டாள். அவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். முதல்ல கண்ணை முன்ன வச்சு பார்த்து நட. சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்களுக்கு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரிஷி இப்படி சொல்லிவிட்டு முன்னால் நடந்து சென்றான். அவன் பின்னாடி வந்த ராகவ், அண்ணி, ரிஷி எப்பவுமே அப்படிதான். டோன்ட் கேர். எனக்கு அவர் பேசினது கூட பிரச்சனை கிடையாது. நீ அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறது தான் எனக்கு இன்னும் கடுப்பா இருக்கு ராகவ். ஜஸ்ட் கால் மீ டீனா. எனக்கு அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும். ஓகே கூல் டீனா. உனக்கு ஆடிஷன்ல செலக்ட் பண்ண அப்பா அம்மா ஓகே தானே? இல்ல இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா? கேரக்டர் ஒழுங்கா பண்ணா போதும், நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு அவசியம் இல்ல. ஏதோ உண்மையான அப்பா அம்மா செலெக்ஷன் பண்ற மாதிரி சொல்ற. ஒரு நாள் நடிக்க போறாங்க, பாத்துக்கலாம். ஈவினிங் நம்ம ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். என்ன விஷயம்னு சொன்னாதான் கரெக்டா நடிப்பாங்க. நீ வேணும்னா உங்க அப்பா அம்மா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். உண்மையாவா? ஆமா, அந்த ரிஷிக்கு தெரியாம டியூன் பண்ணு. அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது வான் நிலமா மறுகையாதான். டீனா கண்கள் விரிய கேட்டதும் சரி என தலையசைத்து விட்டாள். 3 பேரும் ஒன்றாக உணவு உண்ண அமர்ந்தனர். டீனா எப்போதும் வேலைக்கு செல்வது போல் உணவை கட்டி கொண்டு வந்திருந்தாள். அதை பார்த்ததும் ராகவும் ரிஷியும் ஆச்சரியப்பட்டனர். என்ன நீ சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? நாங்க உனக்கும் சேர்த்துதான் ஆர்டர் பண்ணிருக்கோம். எனக்கு இது பழகி போச்சு ராகவ். நீங்க காலையிலே சொல்லிருக்கணும். ஆமா, மேடம் பெரிய மகாராணி, இவங்களுக்கு சொல்லிட்டு தான் எல்லாமே செய்வாங்க. டே ராகவ், அமைதியா சாப்பிடு. ஆமா, நான் மகாராணி தான், உங்கள மாதிரி கிடையாது. அதனாலதான் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா வீட்டு சாப்பாடு. அத கூட நீ தானே செஞ்சுக்கிட்ட. பின்ன வேற யார் செய்யறது? நீங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறது. நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? செய்ய மாட்டீங்களா? அப்ப ஒழுங்கா உங்களுக்குன்னு இருக்கிறத சாப்பிடுங்க, என்கிட்ட வராதீங்க. அவனை திட்டி தீர்த்த பின் அமைதியாக உணவு உண்ண ஆரம்பித்தார். ரிஷியும் அவனுக்கு வந்த சாப்பாட்டை உண்ண ஆரம்பித்தான். இதில் ராகவ் இவர்களின் சண்டையை என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக மூவரும் சாப்பிட்டு முடித்தனர். ரிஷி கை கழுவ செல்ல அதற்கு முன் டீனா கழுவிவிட்டு திரும்பி நின்று கொண்டிருக்க, ரிஷி கை கழுவிவிட்டு டவலுக்கு பதில் அருகிலிருந்த டீனாவின் துப்பட்டாவை தெரியாமல் துடைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அவனை கோபத்துடன் திட்ட ஆரம்பித்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னோட துப்பட்டா, ஹேண்ட் டவல் கிடையாது. ஸ்டூபிட், எல்லாம் வேணும்னே பண்றது. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு உன்ன மாதிரி வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு பொருளை உடைக்கிற ஆள் கிடையாது. பேசுவீங்க சார், பேசுவீங்க. உங்களுக்காக இந்த கமிட்மெண்ட்ல ஓகே சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும். யாரு ஓகே சொல்லன்னு சொன்னது? என்னோட பணத்தை அப்பவே கொடுத்திருந்தேன்னா நான் உன்கிட்ட எதுவும் கேட்டிருக்க மாட்டேன். இருவரும் மாறி மாறி மீண்டும் சண்டையிட்டுக் கொள்ள இங்கே ராகவின் நிலைதான் திண்டாட்டம். அவனுக்கு இவர்களின் சண்டை நிறுத்துவதா இல்லை கண்டுகொள்ளாமல் விடுவதா என்று தெரியாமல் ஒரே குழப்பமான நிலையில் இருந்தான். இப்படியே 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல எனக்கு கை கழுவ கொஞ்சம் வழி விடுவீங்களா? எப்ப பாரு சண்டை. உங்க கூட மனுஷன் இருப்பானா? முடியல.
யார் இருக்க சொன்னா? போடா. மீண்டும் ஆடிஷன் முடிந்து தகவலை கொடுப்பதற்காக இருவரும் தயாராகி கொண்டிருந்தனர். அந்த இருவரும் வந்து சேர்ந்தனர். என்ன உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? அங்கேயும் இதே கண்டிஷனோட நல்லா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வேலை இங்க இல்ல. உங்களோட வேலை என்னன்னா, இங்க பாருங்க, உங்க 2 பேரோட பேரு என்னன்னு சொன்னீங்க? டேவிட். இது என்னோட ஒய்ஃப் கிறிஸ்டினா. பரவாயில்ல, கேரக்டருக்குள்ள நல்லாவே நுழைஞ்சிட்டீங்க. ஆனா நாங்க சொல்றத முழுசா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது டிவி ஷோவோ இல்லனா வெப் சீரிஸோ கிடையாது. நீங்க நடிக்க போறது என்னோட வீட்ல. நாங்க சொல்ற மாதிரி நடிச்சு காமிச்சீங்கன்னா நாங்க சொன்ன பணத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். என்னது, வீட்லயா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனை வில்லங்க வந்துடாதுல்ல? நான் நடிக்க வரமாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நடிக்க போறது என்னோட வீட்ல தான். உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுக்கறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், என்ன நடிக்கணும்னு சொல்லுங்க. ஏண்டி, இதுல ஏதாவது வில்லங்க இருக்க போது தேவையில்லாம உள்ள போய் மாட்டிக்க வேண்டாம். ரிஸ்க் எடுக்காம எதுவுமே கிடைக்காது. இவங்கள பாருங்க, நல்ல பணக்கார வீட்டு பசங்க மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் பெருசாவே கவனிப்பாங்க. நம்ம செட்டில் ஆயிடலாம். கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். சார், ஒரு நிமிஷம், நாங்க 2 பேர் பேசிட்டு வரோம். தன் கணவனை அழைத்து கொண்டு வெளியே சென்று பேச ஆரம்பித்தார். அவர்கள் சென்றதும் ரிஷி டீனாவை பார்த்தான். என்ன பார்த்தா அவங்க முடியாதுன்னு சொன்னா அடுத்த ஆளை பார்க்க வேண்டியதான். வேற ஆப்ஷனே இல்ல. அதுக்கு ஒண்ணும் பார்க்கல. உனக்கு போலியா கூட ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பார்த்தேன். அவன் இப்படி அவள் மனதை காயப்படுத்தும் வகையில் வார்த்தைகளை விட டீனா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மௌனம் காத்தாள். இதை பற்றி ரிஷி எதுவும் பெரிதாய் கவலைப்படுவதாக இல்லை. சிறிது நேரம் கழித்து அந்த தம்பதிகள் இவர்களிடம் வந்தனர். எங்களுக்கெல்லாம் சம்மதம் சார். என்ன பண்ணும், எப்படி பண்ணும், என்னோட வேலை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஆமா சார், நீங்க கேரக்டரை உடனே கொடுத்துட்டா அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம். எங்களோட ரோல் என்ன? ரிஷி அவர்களிடம் தங்களின் திட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தான். முக்கியமாக அவனின் கல்யாண விஷயத்தை பற்றி. அதை பற்றி தாத்தா பாட்டி இனிமேல் பேச முடியாத அளவுக்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். அந்த இருவருக்கும் அவர்களின் வேலை பற்றிய முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். இது டீனா. இவங்க தான் உங்க பொண்ணா இருக்க போறாங்க. அவளை வச்சுதான் நீங்க நடிக்க போறீங்க. நான் என்ன சொல்றேனோ அது எல்லாத்தையும் தெளிவா பேசணும். புரியுதா? சரி சார். ஆனா உங்க 2 பேரோட ஜோடி நல்ல பிரமாதமா இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்களோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்னு முயற்சி பண்றீங்க? அவ்வளவுதான். ரிஷி அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறிவிட்டு கடைசியாக கொட்டி தீர்த்து விட்டான்.